கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவோம். மீதம் இருக்கிற நேரத்தில் செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். தொடர்ந்து தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிற ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். கண்களை மூடி நம்ம சொன்னோம். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். அன்னாள் தன் இருதயத்தை இயேசுவிடம் வந்து ஊற்றிவிட்டார். அன்னாள் தன் இருதயத்தை இயேசுவிடம் வந்து ஊற்றிவிட்டார். ஒரு குழந்தை கேட்ட அன்னாளுக்கு 6 குழந்தை இயேசு கொடுத்து விட்டார். ஒரு குழந்தை கேட்ட அன்னாளுக்கு இயேசு 6 குழந்தைகள் கொடுத்து விட்டார். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, ஆமென், அவரே உனக்கு உதவி செய்வார். வெறுமையான படகை பேதுரு இயேசுவிடம் கொடுத்து விட்டார். வெறுமையான படகை பேதுரு இயேசுவிடம் கொடுத்து விட்டார். இயேசுவோ அந்த படகை மீன்களினால் நிரப்பிவிட்டார். இயேசுவோ அந்த படகை மீன்களினால் நிரப்பிவிட்டார். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து, ஆமென், எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லி, இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, உனக்கு உதவி செய்வார். வெறும் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை இயேசு அண்டை கொண்டு வந்தா. வெறும் தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை இயேசு அண்டை கொண்டு வந்தா. இயேசுவோ அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டார். இயேசுவோ அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, ஆமென், அவரே உனக்கு உதவி செய்வார். 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் கரத்தில் கொடுத்த போது, 5 அப்பம் 2 மீனை இயேசுவின் கரத்தில் கொடுத்த போது, இயேசுவோ அதை பெற்று
ஆயிரம் ஆயிரமாய் பெருகச் செய்தார். இயேசுவோ அதை பெற்று ஆயிரம் ஆயிரமாய் பெருகச் செய்தார். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, ஆமென், அவரே உனக்கு உதவி செய்வார். உன்னிடம் இருக்கும் குறைவுகளை இயேசுவிடம் நீயும் கொடுத்து விடு. உன்னிடம் இருக்கும் குறைவுகளை இயேசுவிடம் நீயும் கொடுத்து விடு. இயேசுவோ அதை வாங்கிக் கொண்டு உன்னை கோடி கோடியாய் பெருகச் செய்வார். இயேசுவோ அதை வாங்கிக் கொண்டு உன்னை கோடி கோடியாய் பெருகச் செய்வார். எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறாய்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். கிருபை இரக்கம் அன்பு எங்கள் அன்பின் பிதாவே, செய்தி நேரத்தை உங்கள் வல்லமில்ல கருத்தில் கொடுக்கிறேன். என்னை மறைத்த பரிசுத்த ஆவியாரும் நீங்கள் பேசுங்க. ரேமா வார்த்தையை நாவில வைத்து வந்திருக்கிற சபையார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் கிட்டி சேரவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு தந்த புதிய பாடல் இந்த பாடல். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நினைத்து எதற்காக நீயும் கலங்குகிறார்? இயேசுவிடம் நீயும் சொல்லிவிடு, அவரே உனக்கு உதவி செய்வார். எல்லாவற்றையும் இயேசு நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பாவங்கள் தான் பாவம் என்று நாம் நினைத்து வாழ்ந்து விடக்கூடாது. சின்ன சின்ன நம்ம பாவமே இல்லை என்று நினைப்பதும் பெரிய பாவம் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது பரலோகத்திலே பாவம் தோன்றினது லூசிஃபர் மூலமாக. அந்த முதல்ல இந்த பெருமை என்கிற பாவம் உலகத்தில் தோன்றினது. அடுத்தது ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமை, வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது அங்கே தோன்றினது. மூன்றாவது காயின் ஆபேல், அவர்கள் பொறாமையினாலே பாவம் தோன்றினது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பாவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பொய் என்கிற ஒரு பாவத்தை போன வாரம் நம்ம தியானித்தோம். பொய் பேசுறதுனால எத்தனை பிரச்சனைகள், அதனால என்னென்ன போராட்டம்னு பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி சங்கீதம் 4:4 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமென். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். கோபம் என்கிற ஒரு பாவம். ஆனால் அந்த கோபத்தை நம்ம என்ன பண்றது, ஒரு பாவமாக நினைப்பதே இல்லை. எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே மூக்கு மேல நமக்கு என்ன வருது, கோபம் வருகிறது. அதை ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் இந்த கோபத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நாம் நினைத்து கொள்கிறோம். கிறிஸ்தவர்களை நாம் 3 பாவத்தை தான் பயங்கரமான பாவம். அந்த 3 பாவத்தை நம்ம செய்கிறது இல்லை, பரலோகம் போயிடுவோம் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்பி கொண்டிருக்கிறோம், ஏமாந்து கொண்டிருக்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இது 3 நான் பண்ணலையே, அதனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு திருப்தியா இருக்கிறோம். ஆனால் நம்ம அறியாத இது போல பாவங்கள் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது, குடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கோபம் என்கிற பாவம் ஊழியக்காரருக்குள்ளே இருக்குது, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குது,
ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க, கோபப்படுறாங்க. நம்ம ஏரியாவில், அந்த ஊழியக்காரர் இருக்கிற ஏரியாவில் இன்னொரு ஊழியக்காரர் போயிட்டாருன்னா அவ்வளோதான், அவருக்கு எல்லாம் பயங்கர கோபம் வருது. அந்த பாஸ்டருக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கோபம் வருது. இப்போ இந்த கோபத்தை அவங்க பாவமாக நினைப்பதில்லை. இந்த கோபம்ன்றது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அதனால தான் நம்ம எச்சரிக்கிறான், நீ கோபம் கொண்டாலே அதில் என்ன செய்து விடக்கூடாது, அதனுடைய வெளிப்பாடு, நம்ம கோபப்படுறதுனால அதனுடைய வெளிப்பாடு பாவமாக மாறிவிடக்கூடாது. இப்போ கோபம் பண்ணுறதுனால தான் நம்ம கொலை செய்கிறாங்க. கோபம் வரலன்னு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டான், கொலை செய்ய மாட்டான். அப்போ கோபம் எதில் கொண்டு போய் முடியுதுன்னா கொலையில் கொண்டு போய் முடியுது, குடும்ப பிரிவில் கொண்டு போய் முடிவுது, பலவிதமான பிரச்சனைகளில் முடிந்து விடுகிறது. ஓனர் கோவப்பட்டாருன்னா அந்த கம்பெனியே முடிஞ்சு போயிடும். வேலை செய்கிறவன் கோவப்பட்டான், வேலையே போயிடும். இந்த கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நமக்கு என்னத்தை பண்ணுகிறது, இழப்பை உண்டு பண்ணுகிறதா இருக்குது. அதை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம். அதே எபேசியர் 4:26 அதே வசனம் வருது பாருங்க. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அந்த கோபத்துக்கு ஒரு டைம் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க. கோபம் வரலாம், கோபப்படுத்துவாங்க உங்களை, ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த கோபம் அப்படியே இருதயத்திலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருஷ கணக்காக வைத்து அதை பகையாய் மாற்றி பழி வாங்குகிற எண்ணத்தை உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது. காலையில் உங்களுக்கு யாராவது கோபப்படுத்திட்டாங்கன்னா அது எது வரைக்கும் தான் உங்களுக்குள்ள இருக்கணுமா, சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் நமக்குள்ள இருக்கணும். அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அதை மன்னிச்சு விட்டுறணும், அல்லது மறந்து விட்டுறணும், அல்லது அதை அறிக்கை செய்து விட்டுறணும். அந்த கோபத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம சகோதரருக்குள்ள கோபம், சகோதரிகளுக்குள்ள கோபம், எத்தனையோ கோபத்தை சாத்தான் நமக்குள்ள வைத்து தான் பிரச்சனைகளை பிரிவினைகளை உண்டு பண்ணுறான். சில விஷயங்களை மறக்கவே விட மாட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு விரோதமாக செய்திருப்பாங்க, அதை நினைத்து 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 நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், அதை வளர்த்து கொண்டே இருப்போம். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன வரும், கோபமாக வரும். கோபங்கள் நமக்கு முன்னாடி வந்தோன்னா நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணுவோம், பேச மாட்டோம், மூஞ்சை காட்டுவோம், அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசத்தை காட்டுவோம், அவங்கள துக்கப்படுத்தி கொண்டே இருப்போம். பார்த்தீங்களா, அதுதான் பாவம்ன்றார் ஆண்டவர். நீ கோபப்படுறது சரி, ஆனால் அந்த கோபத்தினால அடுத்தது எதை செய்யக்கூடாது, பாவத்தை பண்ணிடாது. அதனால பாவம் வரக்கூடாது என்பது தான் ஆண்டவர் சூரியன் மறையிறதுக்குள்ள அதை நீங்கள் விட்டுருங்கன்ற. இந்த கோபம் என்பது தான் நான் சொன்ன பாருங்க, ஊழியக்காரங்களை கூட அது என்ன பண்ணது, விட்டு வைக்காது. இங்கே மோசே குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மோசே யாத்திராகமம் 32:19 பாருங்க. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. பார்த்தீங்களா, ஆண்டவர் கஷ்டப்பட்டு 40 நாள் இவன் உபவாசம் இருந்து அங்கே ஆண்டவர் எழுதி விரலினால எழுதி கொடுத்தார், கையில் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். கீழே வரும்போது பாருங்க, இந்த ஜனங்க விசுவாசிங்க அப்படித்தான் பண்ணுவாங்க, ஊழியரே எரிச்சல் தான் மூட்டுவாங்க. என்ன பண்ணுறது, கோபம் மூட்டுற அங்கே உடனே ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி கன்றுக்குட்டி உண்டாக்கி எல்லாம் ஆடி பாடி அங்கே நிர்வாணமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்த உடனே அந்த கோபம் பார்த்தீங்களா, அவருக்குள்ள கோபத்தை பிசாசு கொண்டு வந்து, பிசாசுக்கு என்னன்னா இந்த 10 கட்டிலே உடைக்கணும். அதுக்கு யாரை கோபப்படுத்தணும், மோசையை கோபப்படுத்தணும். அவனுக்கு இந்த ஜனங்க இது அவன் கொடுத்துருக்கிற 10 கட்டில மேலே பிசாசுக்கு கண்ணு. இந்த 10 கட்டிலினால ஜனங்கள்லாம் ரசிக்கப்பட போகிறாங்க. அதனால் இதை உடைக்கணும், இது மேலே கண் வைக்கணும். 40 நாள் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தால் அதை அந்த ஜனங்களை பார்த்த உடனே அந்த கோபத்தில் பாருங்க, நிதானம் இல்லை. கோபம் வந்தோடனே நிதானம் இல்லாமல் அது ஓரமாக வச்சுட்டு வந்து கூட இவங்க கூட சண்டை போட்டுருக்கலாம். ஆண்டவர் அவ்வளோ பாடுபட்டு கொடுத்ததை டமான்னு உடச்சி போட்டான். ஒரே செகண்டில் என்னாச்சு, உடச்சி போட்டான். அடுத்தது ஆண்டவர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, மறுபடியும் 40 நாள் வா. உடச்சி போட்டான்னு ஆண்டவர் சந்தோஷப்படல. அவன் விக்கிரகத்தையும் அதை பார்த்து தான் உடைச்சான். அதுக்காக வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுக்கல. ஏன்னா அதை விட இது தேவனுக்கு முக்கியமானது 10 கட்டளை. இதை அவன் மதிக்காமல் உடைச்சிட்டான். வசனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடைக்கக்கூடாது, உடைச்சிட்டான். ஆண்டவர் மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் நீ என்ன பண்ணணும், 40 நாள் நீ உபவாசம் இருக்கணும். ஆனால் உனக்கு கல்லில் நான் வெட்டி தரமாட்டேன், என் விரலில் நான் உனக்கு எழுதி தரமாட்டேன். நீயே ஒரு பலகையை என்ன பண்ண ரெடி அந்த காட்டில் நீயே ரெடி பண்ணி வந்து நான் சொல்ல சொல்ல நீயே எழுதணுன்ட்ட. அப்படி தானே நான் சொல்கிறது, கரெக்டாக தப்பா?
அப்படிதான். ஏன்னா நமக்கு வசனம் பார்க்குற நேரம் இல்லை. இப்போ அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? எதனால் வந்துச்சு? கோபம். கோபத்தில் உடைக்கக்கூடாது. வீட்டில் கோபம் வந்தால் பாத்திரம் எல்லாம் தூக்கி போடக்கூடாது. எல்லாத்தையும் டமால் டிமீன் தூக்கி போடுறாங்க பாருங்கள், அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? கோபம் வந்தால் கையில் இருக்கிறதே எடுத்து போடக்கூடாது. ஏன்னா கையில் ஆபத்தான பொருள் இருக்கும், மரணத்தை உண்டு பண்ணுகிற பொருள் உங்கள் கையில் இருக்கும். மோசை தூக்கி போட்ட மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, டமால்னு தூக்கி போட்டு உடைச்சிடக்கூடாது. அந்த கோபத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் வரும், ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இயேசுக்கு கோபம் வந்துச்சு, ஒரே ஒரு இடத்துல கோபம் வந்துச்சு. தேவாலயத்தில் அவங்க விற்கிறதும் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்து கோபம் வந்துச்சு. அவர் கத்தி எடுத்து கம்பு எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் துரத்தலை. யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் எதை எடுத்தார், சவுக்கை எடுத்து துரத்துனேன். சாட்டையில் அடித்தா சாக மாட்டான் மனுஷன், ஆனால் அதில் அடித்தா அந்த சத்தத்தை பார்த்தாலே என்ன பண்ணுவான், சட்டார்னு ஒரு சத்தத்தை விட்டாலே ஓடி போவான். அதை எடுத்து தான் ஆண்டவர் எல்லாரையும் துரத்தினார். அதே போல் நம்மையும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தண்டிக்கணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அவனை தண்டிக்கலைன்னா நீங்கள் ஏற்கனவே அவனுக்கு என்ன பண்ணுறீங்க, தண்டனை கொடுக்குறீங்க, பாவம் கொடுக்குறீங்க. அப்போ கோவம் வந்தால் தான் நம்ம சிரிச்சிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, பிரம்பினால் நீ என்ன பண்ணோம், தலையில் அடிக்கக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, முதுகில் அடிக்கக்கூடாது, கண்ட இடத்துல அடிக்கக்கூடாது. கோவம் வருதுன்னு அடித்தா குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் அது பாதிப்பை உண்டாகும். நீங்கள் அடித்து தள்ளி கீழே விழுந்த மண்டை கிண்டை அடிபட்டுச்சுன்னா பின்னாடி அவன் பாதிக்கப்படுவான். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ பிரம்பினால் அவன் என்ன பண்ண அடின்ற, பிரம்பினால் அடி. ஆனால் சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்குள்ளே அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, பிரியாணி வாங்கி கொடுத்து, அவன் சில்லன் ஆனால் அவன் என்ன பண்ணிடு, சரி பண்ணிடுன்றார். அப்போ கோபத்தினால வர சில சிக்ஷைகள் இருக்கு, அதை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஆனால் அதுவும் குறிப்பிட்ட அளவு தான் அனுமதிக்கிறார். உன்னுடைய பிள்ளை என்பதற்காக இஷ்டத்துக்கு அடிக்க முடியாது, ஏன்னா அது ஆண்டவருடைய குழந்தை. அதனால் பிரம்பை கையாடு, எல்லாரும் ஒரு குச்சியை வச்சுக்கோங்கன்னா. ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட்டில் டீச்சருங்களும் குச்சி வைக்கக்கூடாது, போலீஸும் குச்சி வைக்கக்கூடாது, பெற்றோரும் குச்சி வைக்கக்கூடாதுன்ற நிலைமை வந்ததுனால தான் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. குழந்தைங்க கீழ்ப்படுகிறது இல்லை, டீச்சருக்கு யாருக்கு கீழேன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன அந்த பிரம்பை நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டோம். பிரம்பை விட்டதுனால இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கோபத்தில் ரெண்டு வகை இருக்கு. சிக்ஷிக்கிறதுக்கான கோபம், பிள்ளைகள் எரிச்சலை கோபத்தை மூட்டும் பொழுது அந்த கோபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. அப்படிப்பட்ட கோபத்திலும் நீ சரியான சட்ட திட்டத்தின்படி தான் பிள்ளைகளை என்ன பண்ண முடியும், தண்டிக்க முடியும். இஷ்டத்துக்கு அவங்களுக்கு சில பேர் தலைகளை தொங்க விட்டெல்லாம் அடிப்பாங்க பிள்ளைகளை, சில பேர் மிதிப்பாங்க, சில பேர் மனசாட்சியே இல்லாமல் அடிப்பாங்க குழந்தைங்களை. அப்படியெல்லாம் என்ன ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கல, அதை தான் சொல்கிறார். அதனால் நாம் இந்த கோபத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மோசே அதை உடைத்து போட்டதுனால அந்த உடைத்து போட்ட அந்த கோபம் அவனுக்கே பிரச்சனையாகி வந்தது. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் நம்மளை பாராட்டல. சரி, நீ விக்கிரகத்தை பார்த்தோன்னா வைராக்கியமாக நீ உடைச்சிட்ட, நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லலை, இதே இது கூட நீ உடைச்ச கோபத்தில் அப்படின்னு தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணார், அவன் மேல் கோபம் கொண்டான். அதனால் நம்ம நியாயம் என்று நினைத்து ஏதோ ஒன்றை நாம் செய்து விடக்கூடாது. அதே மோசே பாருங்க, என்ன ஆகுமா 20:8 வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். இப்ப என்ன சொல்ற, நல்ல கவனிக்க. முதல் டைம் மோசே கிட்ட சொல்லும்போது கண்மலையை அடிக்க சொன்னார், சரியா? முதல் முறை அடிக்க சொன்னாரு, தண்ணி வந்துச்சு. இப்ப நல்ல கவனிங்க, கண்மலையை பார்த்து நீ என்ன பண்ணணும், அடிக்க கூடாது, பேசணும். அப்பொழுது அது தண்ணீரத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அவர் என்ன பண்ணார், படிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, வந்துச்சு பாருங்க வார்த்தை, என்ன வார்த்தை ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? ஜனங்களை பார்த்து, விசுவாசி உங்களை பார்த்து நான் கலகக்காரரேனா அடுத்த வாரம் ஒருத்தரும் வரமாட்டீங்க சபைக்கு. மாஸ்டர் நம்மளை பார்த்து என்னன்ட்டாரு, கலகக்காரரேன்னு சொல்லிட்டாருன்ட்டு வரமாட்டீங்க. ஆனால் அங்கே ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஒரு தடவை அடிச்சாலே தப்பு, எத்தனை தடவை அடிக்கிறான்? 2 தரம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், பேச சொன்னார். அது எதனுடைய நிழல்னா நீங்கள் தெரிஞ்சு, எதனுடைய அடையாளம்னா, முதல்ல கண்மலையை ஒரு தடவை அடிச்சார் பாருங்க,
அது இயேசுகிட்டவே நம்ம சிலுவையில் அறைவதற்கான அது முன் அடையாளம். ஒரு தடவை தான் இயேசுவை சிலுவையில் அறையணும், அதான் ஃபர்ஸ்ட் நம்ம அரைஞ்சோம். செகண்ட் டைம் இயேசுவை அடிக்கக்கூடாது, இனி இயேசுவை யாரும் அடிக்கக்கூடாது. ஆனால் மோசே செகண்ட் டைம் இயேசுவை என்ன பண்ணிட்டான்? சிலுவையில் அடிச்சிட்டான். முதல் ஒரு தடவை இயேசுவை நம்ம அடிச்சுட்டு அவர் ரத்த சிந்தி மரித்து உயிரோடு வந்த பிறகு பேசணும், கேட்கணும். ஆண்டவரே எங்களுக்கு பேசினாலே அற்புதம் வந்துடும், தண்ணீர் வந்துடும், ஆசீர்வாதம். இனி அடிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ரட்சிப்புக்கு இயேசுவை அடிக்கணும். செகண்ட் டைம் நமக்கு தேவைகளுக்கு இயேசுவை அடிக்கவே கூடாது, ஜெபம் பண்ணா கொடுத்துட்டே இருப்பார். இப்போ அந்த கண்மலை பார்த்து பேசிடா வரும்னாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. முதல்ல அடிச்சு தண்ணி வந்துச்சு, இப்போ போய் நின்று பேசு அது வரும்னாரு. ஆனால் இவன் அதை புரிந்து கொள்ளலை, கேட்டுக்கொள்ளலை. இந்த கோபம், எரிச்சல், இந்த விசுவாசிக்கு பண்ற கலாட்டாலேயே பாஸ்ட்டுங்க நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. கோபம் வருதில்ல, சிலதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுச்சா, இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கோபத்தில் ஆண்டவர் சொன்னதை கவனிக்காம ரெண்டாவது முறை அடிச்சிட்டார். கண்மலைனா இயேசுவை குறிக்கும். செகண்ட் டைம் அடிச்சிட்டான். அடிச்சாலும் தண்ணி வருது. இயேசுவை அடிச்சா கூட என்ன வருது? ரீனா சொன்ன மாதிரி அழகா ரீனா சொன்ன பார்த்தீங்களா, இயேசு நீ எந்த நிலைமையில வந்தாலும் உன்னை என்ன பண்ணுவார்? மன்னித்து உன்னை மறந்து உன்னை சேர்த்துக்குள்ள ஆராதனையில் சொன்னது போல அவர் மறுபடியும் அடித்தாலும் என்ன பண்ணார்? தப்புன்னு சொல்லி விடல, தண்ணியை கொடுத்து அவங்க தாகத்தெல்லாம் தீத்தாரு. ஆனால் மோசேக்கு என்ன வந்துச்சு? அவனை அடித்ததுனால எதுக்குள்ள போக முடியல? கானானுக்குள்ள போக முடியல. ஊழியக்காரன் தான், கோபம் பட்டான், ஊழியத்தில் வெற்றி தான். அடித்ததுனால தண்ணி வந்துச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் கோபத்தினாலே அந்த தவறை அவன் செய்ததுனால கானானை பார்க்க செய்தார், போக விடலை. பார்த்தா சின்ன விஷயம் கோபம்னு நினைக்கிறோம், ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஆனால் தான் கோபம் கொண்டாலும் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறான். மோசே 2 முறை இப்படி செய்து அவன் தன் வாழ்க்கையில் ஏமாந்து போனதை நம்ம பார்க்குறோம். அவன் ஒரு பாவம் செய்தான் என்று சொல்லி தன்னுடைய சகோதரி நினைத்தாள். ஆனால் அதில் ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். நல்ல கவனிங்க, பாவம் செய்தான். அவன் அங்கே போய் ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். 2வது கல்யாணமாக ஒரு நீக்ரோ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணதுனால அவங்க தங்கச்சி ரொம்ப பேசி என்னென்னமோ பந்தாலாம் விட்டாங்க. ஆனால் அவங்க தங்கச்சிக்கு தான் என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சே தவிர மோசைக்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஆனால் அடித்தான் பாருங்க, இப்போ மோசைக்கே ஆண்டவர் சப்போர்ட்டாக இல்லை. ஏன்? வார்த்தை கீழ்ப்படியணும். கோபம் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான். அங்கே 10 கட்டளை உடைச்சான், இங்கே வசனத்தை வார்த்தையை கீழ்ப்படியாமல் அடித்தான் பாருங்க. அவனை கானானுக்குள்ளே போக முடியாமல் பண்ணிடுச்சு. பாவத்தை கூட ஆண்டவர் கண்டுக்கல. ஆனால் இந்த பாவத்தை, கோபம் என்கிற இந்த பாவத்தை ஆண்டவர் கரெக்டாக அவனை தண்டித்தார் பாருங்க. அதனால் யாரெல்லாம் கோபப்படுறீங்களோ, கோபத்தை இன்றைக்கு நம்ம விட்டு விடுகிறது நல்லது. எவ்வளவு கோபம் இருந்தாலும் விட்டு விடணும். அதே போல பீலையாம் பாருங்க, என்ன ஆகமம் 22:27 வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலையாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். பாத்தீங்களா? கழுதை தீர்க்க தரிசனம் சொல்லுது. யாருக்கு? என்ன கவனிங்க, இருக்கீங்களா? கழுதை யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுது? பீலையாம் தீர்க்க தரிசிக்கே இது தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஏன்னா முன்னாடி தேவ தூதர்கள் நின்று இருக்கிறாங்க, இதனால போக முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் அலசி அடிக்குது, இவனை தடுக்குது. இவன் பெரிய பாவம் செய்ய போகிறான், அதை போக விடாதபடி தடுக்குது. ஆனால் இவன் அதை கவனிக்காம, அதை உணராம ஒரு ஊழியக்கார பாருங்க கோபம் கொள்ளுகிறான். ஏன் இப்படி பண்ணுது? எப்போது இப்படி பண்ணாத, இந்த கழுதை எப்போது இப்படி பண்ணாதே, ஏன் இப்படி பண்ணுதுன்னு நம்ம அதை செக் பண்ணவே இல்லை. ஒருவேளை தண்ணி கேட்குதா, சாப்பாடு கேட்குதா, அது உடம்பு வலிக்குதா, அதுக்கு என்னன்னு தடவி கூட அவன் பார்க்கல, அதுக்கிட்ட அதை விசாரிக்கவே இல்லை. எடுத்தோன்னே அது என்ன பண்ணுற, கோவப்பட்டு அடிக்கிறான். அடித்ததுனால அது விட்டுருச்சு, பிரச்சனை விட்டுருச்சு. ஆனால் நடந்தது என்ன? இவன் பொய் சொல்ல வேண்டி வந்தது. இவன் அந்த ராஜா கிட்ட தப்பான ஆலோசனை கொடுக்க வேண்டி வந்தது. அந்த தவறான ஆலோசனையினால இஸ்ரவேல் ஜனங்க ஒரு கூட்டமே பாவம் செய்து தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்தது. இவன் மட்டும் அங்கே கோபப்படாமல் அந்த கழுதை சொல்றதை கேட்டிருந்தா அது ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்திருக்கும், அந்த பிரச்சனையே நடந்திருக்காது. பார்த்தீங்களா? அப்போ அந்த கோபம் என்கிற அந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவத்தில் கொண்டு போய் விடுது பார்த்தீங்களா? அதனால தான் நம்மையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்கு முன்பாக அந்த கோபத்தை உன்னை இறுதியத்திலிருந்து என்ன பண்ணிடு, எடுத்து விட்டுருங்கிற. இல்லைன்னா இது போல பல பிரச்சனைகளை அந்த கோபத்தினால நீங்களும் நானும் சந்திக்க வேண்டி வரும் என்கிறார்.
அதனால கோபப்பட்டு நான் அடைக்கிருவேன், கோபத்தில் அடைக்கிருவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கையில் எடுக்கவே கூடாது. நேரடியாக அதை தாக்கக்கூடாது. மறைமுகமாக வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கோபத்தை மறைமுகமாக அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அதை காண்பித்து அவங்கள திருத்தலாம். ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஒரு கதை சொல்ல பாருங்க. அவர் பயங்கர வாயாடி ஒரு பொண்ணு, வாயை திறந்தாலே சண்டை தான், கெட்ட வார்த்தை பேசும், பயங்கரமாக பேசும், கல்யாணம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அதில் ஒருத்தர் தைரியமாக வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வந்துட்டான். ஊரே அவனை பார்த்து ஒரு பயப்படுறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க, டே அந்த பொண்ணை நீ பண்ணிடாதடா, உன் வாழ்க்கையை முடிஞ்சிடும்டா, அதை திருத்தவே முடியாதுடா, அது வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் பேசுது, வாயை திறந்தாலே சண்டை தான் போடுது, அது சண்டை போட தான் ஆளே கிடையாது, ஊரில் எல்லாரும் என்னடா எப்படா நீ அதை போய் பத்திரிக்கை கொடுக்க போனா யாரும் வாழ்த்த மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் புத்தி தான் சொல்கிறாங்க. அவன் கண்டுக்கவே இல்லை, என்னமோ சொல்லிட்டு போங்க, அதை எப்படி மாற்றணுமோ எனக்கு தெரியும், நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் போட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான். கல்யாணம் பண்ணி முடித்தாலும் இந்த பொண்ணு என்ன தான் பண்ணுது, எல்லாரும் சொன்ன மாதிரி வாய் பேசிட்டு தான் இருக்குது. வீட்டில் வந்தாலும் பேசுது, அங்கே பேசுது, இங்கே பேசுது. சரின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா குதிரை வண்டியில் ஏற்றி அப்படியே கூப்பிட்டு போகிறார். அவர் நான் உன்னை சுற்றி காட்டுறவான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போகிறது இது பின்னாடி உட்காந்துருக்கு. பின்னாடி உட்காந்துருந்தா அந்த குதிரை கீழ்ப்படிய மாட்டேங்குது, நல்லா அடிச்சுட்டே இருக்கிறான். இது பின்னாடி இருந்து அந்த பொண்ணு கூட சத்த போட்டே இருக்கு. ஒரே இடத்துல போய் குதிரை ஸ்டக்காகி நின்றுச்சு. அடித்து பார்க்குற அது ஓடவே மாட்டேங்குது. அப்போது இந்த பொண்ணு அப்படியே பேசிட்டே இருக்குது. இவன் அந்த குதிரை கிட்ட பேசுகிறான், 3 எண்ணுவேன், 3 எண்ணுறதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி 1 என்றான். அது ஓடுற மாதிரி தெரியல. 2 அப்படின்னா இது பின்னாடி இருந்து இந்த அம்மா பேசிட்டே இருக்கு. 3ன்னு அந்த குதிரை ஓடல, டமான்னு குதிரையை சுட்டுட்டான். குதிரை என்ன பண்ணா, டமான்னு சுட்டுட்டான். இது பண்ணு, ஏன் இப்படி பேசுற, ஏன் இப்படி சுட்டுட்டேன், ஏன் இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. 1 அப்படின்னா வாயை கப்புன்னு அன்னைக்கு 3 தான். அதோடு அந்த பொண்ணு வாயை திறக்கவே இல்லை. தெரிஞ்சிருச்சு, இவன் 3 சொன்ன என் புருஷன் என்ன பண்ணுவான், சுட்டு தெளிவான், குதிரை சுட்ட மாதிரியே நம்மளை சுட்டுருவான் அப்படின்னு சொல்லி தன் மனைவியை மாற்றுவதற்கு அப்படி ஒரு குதிரையை கொன்று மனைவியை மாற்றினான். நேரடியாக மனைவியை கொன்று பாவம் செய்யாமல் குதிரையை கொன்று மனைவியை மாற்றினான். அதுபோல் கணவனோ மனைவியோ யாரோ இருந்தாலோ யாரையோ கொன்று யாரையாவது மாற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. யாரையோ கொன்றுனா மிருகங்களை யாரையோ கொன்று மனுஷனை கொன்றாதீங்க. அவங்க முன்னாடி உங்கள் கோபத்தை காட்டுற மாதிரி ஒரு கோழியை வெட்டி சாப்ஸ் போடுறத பார்த்தா பயந்துருவார் அவர் வீட்டுக்காரர். என் மனைவி இந்த வெட்டுதுரா அப்படின்ற மாதிரி அப்படி நேக்கா மாற்றணும். நீங்கள் நேரடியாக மாற்றுறதுனால தான் குழப்பங்கள் பிரச்சனைகளாக வருது. அவங்கள அடிக்கிறத விட வேற எதையாவது அடித்து உடைச்சி எப்படியாவது உங்களுடைய குணத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா எல்லாம் அடங்கி போகும். புரியுதுனவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இது போல் பீலையாம் அந்த கோபப்பட்ட அந்த கழுதையினுடைய அதனுடைய வெளிப்பாட்டை அவன் புரிந்து கொள்ளாததுனால கோபத்தினால அதே அடித்து ஒடித்து போனதுனால பெரிய குழப்பங்கள் உண்டானது நம்ம பார்க்கிறோம். பொறுமையாய் இருந்தவர்கள் 1 சாமுவேல் 24:4 வாசிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை, கோபத்துக்கு ஆப்போசிட் என்னது, கோபத்துக்கு பொறுமை. இப்ப பொறுமையா கோபத்தை ஜெயித்தவங்க யாருன்னு பார்க்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலனுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். பாருங்க, சவுல் தாவீதுக்கு ஒரு பெரிய எதிரி. எங்க பார்த்தாலும் தாவீதை கொல்லணும்னு சுத்திட்டே இருக்கிறான். இப்போ கூட அந்த காட்டுக்கு அவனை கொல்றதுக்கு தான் வந்திருக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சவுலை தாவீது கையிலேயே ஒப்பு கொடுக்குறான். அதை அவன் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பாரு இதுதான் நல்ல நேரம், அடித்து கொள்ளு அப்படின்னாரு. ஏன்னா அவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு, இவர் பின்னாடி எல்லாம் இருக்காங்க. பின்னாடி போய் ஒரே குத்து யாரை கொல்லலாம், சவுலை க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க ஆண்டவரே உன் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாருப்பா, கொன்னுரு அவனை அப்படின்றாங்க. ஆனால் தாவீதோ அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு நாளில் அவன் மேலே இருந்தது. அவனை நம்ம தொடக்கூடாது, அவனை கொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தர் அவனை என் கையில் கொடுத்தார் என்பதை அவனுக்கு உணர்த்தணும்.
அதற்கு என்ன பண்ணலாம், அவனுக்கு தெரியாமல் போய் அவனுடைய சால்வை தொங்கலை அப்படியே கட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டான். எதுக்குன்னா பின்னாடி அதை காட்டுறதுக்கு. அப்போ வாய்ப்பு வரும்போது போடுறான், பார் உன்னை கொல்லும்படி கர்த்தர் என் கையில் உன்னை ஒப்பு கொடுத்தா, ஆனால் நானோ உன்னை என்ன பண்ணல, கொல்லல. கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், ஆனாலும் நான் உன்னை கொல்லல. பார் நீ அங்கே காட்டுக்கு வரும்போது நான் உன்னுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி வச்சிருக்கிற பார் அப்படின்னு சொல்லி தனக்கு உணர்த்தை உண்டாக்குகிறான். இப்போ உன்னை கொல்லும்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கூட நான் உன்னை கொல்லலை. ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் உன் மேலே இருந்தார், அபிஷேகம் உன் மேலே இருந்தது, அதனால் உனக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்யலை, உன்னை கொல்லலை. இன்றைக்கி நான் உன்னை நேசிக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், கோபக்காரன் அல்ல, உன்னை போல நான் அல்ல என்பதை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். இப்போ எவ்வளோ பெரிய பொறுமை பாருங்க. நமக்கு அப்படி நம்ம கொல்ற தேடுறாங்கன்னா இது போல வாய்ப்பு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அப்பவே நம்ம ஆண்டவரே கொடுத்துட்டாரா, ஆண்டவரே நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்லி அழகாக க்ளோஸ் பண்ணி முடிச்சு நம்ம ராஜாவாகி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அவர் பாருங்க, அவர் ராஜாவே இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு கொடுக்கும் போது நான் அதை வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி பொறுமையாக இருந்து அந்த பொறுமையை காத்துக்கொண்டு கோபத்தை அடுக்கி கொண்டு அந்த எதிரியை கொல்லாமல் விட்டதுனால பிற்காலத்தில் ஆண்டவர் தானாக தாவீதை என்ன பண்ணாரு, அதே தேசத்தின் ராஜாவாக்கி அவனை கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதுபோல் உங்களுக்கும் பழி வாங்குகிற சூழ்நிலைகள், அவங்கள எதிர்க்கிற சூழ்நிலைகள், அவர்களை இப்படி பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்குற சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்காதபடி பொறுமையாக இருந்து அவர்களை நீங்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல், உங்கள் எதிரியாக இருந்தாலோ, உங்கள் மேலே பொறாமைப்படுறவங்களா இருந்தாலோ, உங்களை வீழ்த்தும்படிக்காக அவர்கள் போராடி கொண்டிருந்தாலோ, அவங்க மேலே நீங்கள் அக்னி அஸ்திரங்களை திரும்ப எரிந்து விடாதபடி நீங்கள் தாவீதை போல பொறுமையுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் தானாக விழுந்து போவாங்க, ஆனால் உங்களை கர்த்தர் தானாய் உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கோபத்திலோ எரிச்சலோ பொறாமையினால நம்ம முன்னேற முடியாது, ஆனால் பொறுமையோடு கூட தாவீது போல நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. யோபு 14:13 வாசிங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரு மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அவன் ஒரு காலத்தை கேட்கறான். ஏன்னா அவனை அனுதினமும் கோபப்படுத்திட்டே இருக்கிறாங்க. யாரு? அவனுடைய நண்பர்கள் வந்து நீ பாவி, நீ பாவி, நீ இவன் பாவமே செய்யல, இவங்க தீர்க்க தரிசிக்க மாதிரி நீ என்னமோ பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இப்படி, இன்னாட்டி ஆண்டவர் இப்படி கைவிட மாட்டாரு, உன்னை ரொம்ப மோசம்ன்றாங்க. மனைவி வந்து நீ ஆராதிக்கிற உன் ஜீவனுள்ள தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடுங்கிறது வேற மனைவி. அது வந்து கோபம், எரிச்சல். யாரும் இவனுக்கு அந்த புண்ணுக்கு மருந்து போட மாட்டேங்கிறாங்க, இவனை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கிட்டு போய் தெருவில் போட்டாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரன், பெரிய நபர், பெரிய தேவ மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் இப்போ சப்போர்ட் இல்லை. மறுபடியும் ரீனா சொன்னதே ஞாபகம் வருது. எல்லாரும் நம்மளை வெறுத்த தள்ளினாலும் ரோட்டில் போய் விட்டாங்க, யாரும் இல்லை. அப்போ அவன் ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஆண்டர் எனக்கு ஒரு காலத்தை நீங்கள் குறித்தா நலமாக இருக்கும், என்னால் பொறுமை தாங்க முடியல, உள்ள எரிச்சு கோவம் வருமா வராதா, இப்படியே சொல்கிறாங்க, பாவி பாவி பாவின்றாங்க. இதெல்லாம் நீ என்னமோ செஞ்சிருக்கிற, நீ என்னமோ அவன் மேலேயே மண்டை மேலேயே போடுறாங்க. அவனுக்கு புரியவே மாட்டேங்குதா ஆண்டவர் இப்படி விட்டாரேன்னு. அவன் எத்தனையோ விசுவாசமா பேசி பார்க்குறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரன்றான், என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், ஒன்றும் வேலைக்காகலை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் பொறுமையாக இருந்தான். தன் வாயினாலே ஒரு வார்த்தை கூட ஆண்டருக்கு விரோதமா தப்பா பாவமா பேசவே இல்லை அவன். நம்ம ஆண்டரை பற்றி என்ன சொல்லிப்போம், ஆண்டவர் என் மனைவியை கவனிங்கன்றதுன்னா அது கொஞ்சம் போல இப்படி என்ன இப்படி பண்ணிச்சு நீங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க, இவனுக்கெல்லாம் வந்து என்னை இப்படி பண்ணுறவங்க விட்டு நம்ம என்னென்னமோ அவங்க ஜெபம் பண்ணியிருப்போம். யாரை பட்சியும் எதையோ ஜெபம் பண்ணலை, அமைதி ஆண்டவர் ஸ்தோத்திரித்து கொண்டு ஒரு காலத்தை மட்டும் எனக்கு புரியுங்க ஆண்டவரை, நான் பரலோகம் வந்துடுறேன் அப்படிங்கிற நிலைக்கு அவன் வந்து பொறுமையாக இருந்தா பாருங்க, இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டத்தனையும் ஆகி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. 500 ஆடுனா 1000 ஆடு, 500 ஒட்டகம்னா 1000 ஒட்டகம், எல்லாம் டபுள் டபுள். 10 குழந்தைங்க, நான் மறுபடியும் எத்தனை குழந்தைங்க, 10 குழந்தைங்க. ஏன்னு சொன்னால் பரலோகத்தில் போனால் 20 குழந்தைங்க, அங்கே டபுள், எல்லாம் ரெட்டத்தை. நீங்களும் பொறுமையாக இருந்து பாருங்க, உங்களுக்கும் இந்த ஆண்டில் ரெட்டத்தனையான ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டேங்கிறீங்க, எப்படி வரும்? ஆமேன்னு சொன்னா தான் வரும். இழந்து போனது எல்லாம் ரெட்டத்தனையாக வரணும்னா யோபுவை போல பொறுமையாக இருங்க. உங்களுடைய இழப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க மேலே இருக்கிற கோபம் எரிச்சல் எல்லாம் விட்டுருங்க.
நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி யோபுவை போல இவங்க செய்கிறது என்னதென்று அறியாமல் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்க சொல்லி கொண்டு இருங்க. காலம் வரும், நேரம் வரும், அவங்க முன்னாடியே, அவர்கள் முன்னாடியே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆயிரம் ஆயிரமாய் உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். யோபுனோட வாழ்க்கையில் எனக்கு மிகவும் ஆச்சரியமானது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு தடவை நான் பிரசங்கத்தில் சொன்னேன். அது எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஹெட்மாஸ்டர் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனார். சூப்பர் மெசேஜ். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அருமையாக இருந்தது சுரேஷன் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தார். அது என்ன வெளிப்பாடுன்னு இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. யோபுனுடைய நல்ல குணம், பொறுமையான குணம் என்னென்ன பாருங்க. பழைய ஏற்பாடில் நீங்கள் எத்தனை கல்யாணம் வேணாலும் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம், சட்டம் இல்லை, நீங்கள் எத்தனை கல்யாணம் வேணும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த யோபுனுடைய மனைவி அவனை என்ன சொன்னான்? உன் தேவனை தூசித்து ஜீவனை விடு, நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற பணத்தெல்லாம் சுருட்டிட்டு நான் வாழ்ந்தா போதும்னு சொல்லி அவனை தெருவில் விட்டுட்டு போயிட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் அப்பா வீட்டுக்கு போனால் எங்கே இவனுக்கு ஒரு தண்ணி கூட இவனுக்கு கொடுக்கல. ஆனால் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளோ எரிச்சல் கோபம் அவனுக்கு இருந்திருக்கும். நல்ல கவனிங்க, கோபம் தன் மனைவி மேலே எவ்வளோ கோபம் வரணும். ஆனால் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்த பிறகு, இவனை சுகமாக்கின பிறகு ஃபஸ்ட்டு வேலையா நேராக அந்த மனைவியை தான் தேடிட்டு போகிறான். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? செத்துப்போன்னு சொன்ன அந்த மனைவியை தேடி போய் அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மன்னித்து அவளை கூட்டிகிட்டு வந்து மீண்டும் அதே மனைவி மூலமாக இன்னொரு 10 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு புருஷன் பாருங்க அவன். நாம என்ன பண்ணியிருப்போம்? இப்போ வாடி பார்க்கலாம். தேவனை தூஷித்து ஜீவனை விடா. இப்போ நீ என்ன பார்த்து ஜீவனை விட போற பாரு. நீ, நான் உன்னை விட அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு 10 குழந்தைங்களை நான் பெற்றெடுத்து நான் பரலோக போக போறப்பார். நீ என்னை கவனிக்கல, இல்லை சோறு தண்ணி தரல, இல்லை என்னை ரோட்டில் போய் நீ விட்ட, இல்லை உன்னை ஒரு வழி பண்ணுற இரு அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடியே ஒரு ஜாம் பண்ணி இன்னொரு கல்யாணத்தை என்ன பண்ணியிருக்கலாம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, சட்டமே இல்லை, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவன் எவ்வளவு பொறுமை உள்ளவன் பார்த்தீங்களா? அதுதான் பொறுமை உள்ளவன் பூமியை ஆழ்வான். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. கோபத்தினால அநேக காரியங்களை நம்ம இழந்து போய்விடுவோம். யோபுவை போல பொறுமை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் இந்த பூமியை ஆடும்படியாய் கிருபை தருவார். அடுத்தது சங்கீதம் 86:15 வாசிங்க. ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென். நீடிய பொறுமை உள்ளவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. யோவேல் 2:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும், பாருங்க நம்ம ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தம். எப்படிப்பட்ட சாந்தம்? நீடிய சாந்தம். யோபு போல மரணமே வந்தாலும் கோபம் வர மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு அதே தான். சிலுவை பரியந்தம் அவர் என்ன பண்ணல, கோபப்படல. பாருங்க, துப்புறாங்க அவர் மேல. விடுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், அவர் மேல சிம்பிளா துப்புறான், சிம்பிளா இது பண்றாங்க. அவர் அமைதி இருந்தாரு. ஆனா நம்ம பேதுருக்கு பாருங்க அந்த பொறுமை இல்லை. இயேசு ஜெபிக்கிற வரைக்கும் இவன் ஜெபம் பண்ண வரல, போய் தூங்கிட்டான். இயேசு வந்து பிடிக்கிறாங்கன்னு ஒன்று டக்குன்னு கத்தி எடுத்து யாரை வெட்டிட்டான்? மல்கூஸ் அப்படிங்கிற அவனுடைய காதை வெட்டிவிட்டான். பார்த்தீங்களா? சீசனாக இருக்கிறான், இவனை நம்பி கத்தியை கொடுத்து இவங்க வெட்டிவிட்டான். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? போடுற கத்தி உள்ள போறான்னு சொல்லி அந்த இடத்துல எடுத்து காதில் அதை வச்சு சரி பண்ணார். சத்ருவியும் சிநேகிக்கிறார். வெரி குட்ரா, காதை ஏண்ட வெட்டினா, கழுத்தை வெட்ட வேண்டியதுதானே என்று பண்ண. ஆமாண்ணா, நல்லத்தை வெட்டின நீ. ஆனால் வெட்டின எதை வெட்டியிருக்கணும்? கழுத்தை வெட்டியிருக்க வேண்டியதான, காதை இடனே வெட்டினேன்னு. அவன் ஏன் முதல்ல காதை வெட்டினா சொல்லுங்க? டைம் ஆச்சு, புரியல யாருக்கும். ஏன் காதை வெட்டினா தெரியுமா? அவன் மீன் வெட்டுறாள். மீன் வெட்டுறவங்க பாருங்க, முதல்ல சைடு செதலத்தை வெட்டுவாங்க, மீனோட சைடு ரக்கையத்தை வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அதே பழக்கம் எடுத்தோன்னே காதை வெட்டிவிட்டான். நல்லவேளை இவன் ஆடு வெட்டுறவனா இல்லை, வெட்டியிருந்தா கழுத்தை வெட்டியிருப்பான். அவனுக்கு எப்போதுமே அந்த மீன் சைடு வெட்டி 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 பழக்கம். முதல்ல 2 அந்த இதை வெட்டிட்டு தான் மீன் அறுப்பாங்களா?
கரெக்டாக இவன் காது தான் செதல் மாதிரி உனக்கு தெரியுது, டக்குன்னு வால் வெட்டி தள்ளிட்டான். ஆண்டவர் அதை ஒட்டி சரிப்படுத்தினான். எவ்வளோ பொறுமை உள்ளவராய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அவருக்கு சிலுவையில் அறைந்தாங்க, அடித்தாங்க. அவர் சொன்னார் பாரு, நான் இப்போ ஜெபம் பண்ணா ஒரு லேகியோன் தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இறங்கி வருவாங்க. நான் பூன்னு ஊதுனா நீ இல்லாமல் போயிடுவேன். அத்தனையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. அவர் அப்படி அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய வல்லமை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அத்தனை வல்லமை வரங்கள் கிருபைகளை அவர் அடக்கினாருன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்த்தீங்களா, நாம அந்த கோபத்தை அடக்குனா நம்மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தன் கோபத்தை அடக்கினதுனால நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். நீங்க குடும்பத்துல, வீட்டுல, வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துல உங்க கோபத்தை அடக்கி நிந்தை அவமானங்களை சகித்து உங்க மேல வருகிற எல்லா குற்றங்களையும் நீங்க ஏற்றுக்கொண்டு அமைதியா தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா அது மூலமா அநேகரை நீங்க ரட்சிப்பில நடத்தலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அப்போ இயேசு பொறுமை உள்ளவராய், நீடிய பொறுமை உள்ளவராய், அவர் நமக்காக அந்த கோபத்தை அடக்கினதுனால உலக ரட்சகராக உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தா நாமும் கோபத்தை அடக்குவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவாங்க. யார் கோபப்படுவார்கள்? நீதிமொழிகள் 12:16 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். பாத்தீங்களா, கோபம் யாருக்கு வரும்? மூடன். நம்ம வாழ்க்கையில அப்படி என்ன, நம்ம வார்த்தையில என்ன மூடனுக்கு? நம்ம கொச்சை தமிழ்ல மூடான்னா முட்டாள். முட்டாள்களுக்கு தான் என்ன வருமா? சீக்கிரத்துல கோபம் வருமா? வாசிங்க பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மனசுல சீக்கிரமா கோபப்படாதீங்க. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். பாத்தீங்களா, மூடர்களுடைய நெஞ்சிலே குடிக்கொள்ளும். அப்படின்னா சாயந்தரம் சூரியன் மறைஞ்சாலும் போகாது, விடிஞ்சாலும் போகாது, 100 வருஷம் ஆனாலும் போகாது. அன்னைக்கு நீ சொன்ன இல்லைன்ட்டு அப்படியே உள்ளே குடி இருக்கும். அது எப்பவாது திடீர்னு என்ன ஆகும்? அப்படியே பொங்கி வரும். ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், உங்கள் குடும்ப சரித்திரம் எல்லாம் சொல்லுப்பா அப்படின்னானா. ஏய் ஒன்றும் இல்லைடா, என் குடும்ப சரித்திரம் என்னடா, அம்மாவை போய் கொஞ்சம் கோபப்படுத்தி பாடுறான், எங்கள் குடும்ப சரித்திரம்லாம் வருண்டா. அம்மாவை கோபப்படுத்தி விட்றா, நான் போய் கோபப்படுத்தினா என்ன வந்துடும்? எங்கள் குடும்ப சரித்திரம்லாம் சொல்லிடுவாடா. இதுலேருந்து உன்னை பற்றி தெரியாதா, உங்கள் அப்பா பற்றி தெரியாதா, உங்கள் அம்மா பற்றி தெரியாதா, உங்கள் தாத்தா பற்றி தெரியாதா, உங்கள் பாட்டி பற்றி தெரியாதா, உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா, உங்கள் அக்கா, எல்லா கதையும் அவன் என்ன பண்ணுவான்? கடகடான்னு சொல்லுவாடான்னார். உண்மையா பொய்யா? உண்மை. அதான் ஆண்டவர் சொல்றார், அது உள்ளே குடி இருக்கும், அது போகவே போகாது, எத்தனை வருஷம் ஆனாலும் போகாது, எல்லா கதையும் கடகடன்னு வரும்னார். அதனால பெண்கள், உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள் கதையெல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க, இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க, வசனத்தை உள்ள போட்டு இதெல்லாம் வெளியே தள்ளுங்க. அந்த கதையெல்லாம் நம்ம விட்டு போகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. யாக்கோபு 1:20 என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. பாத்தீங்களா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நல்ல கோபக்காரனா இருந்துட்டு நான் ஊழியம் பண்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன்றதெல்லாம் பொய்ன்றாரு. அது நீதி என்ன பண்ணாது? நிறைவேற்றாது. நீதிமொழிகள் 15:18 வாசிங்க. இன்னொருத்தர் நீதிமொழிகள் 14:29 எடுத்து வைங்க. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். பாத்தீங்களா, கோபக்காரத்தை எதை எழுப்புகிறான்? ஒரு சண்டை வருதுனால அங்க யார் இருக்கணும்? ஒரு கோபக்காரர் இருக்கணும். அதனால கோபக்காரர் சண்டை வருதுன்னா கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தமா இருந்தா சண்டை என்ன ஆகும்? அமைதியார். யோபு போல, இயேசு போல, தாவீது போல இருந்தா அங்க சண்டை வராது. அதனால சண்டை வராம இருக்கணும்னா நாம எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? நீட தோத்துற சொல்லிட்டு இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு காதே கேட்காதவங்க போல நம்ம நடித்து கொண்டு அப்படியே இருக்கணும். நீ சொன்னது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா போயிட்டா நம்மளும் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. முடியுமா அப்படின்றாங்க ஒருத்தர். முடிக்கணும். ஆவியானவர் நம்மளால முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த பலனை தருவார்.
தந்து நம்மை நடத்துவார். நீதிமொழிகள் 14:29 வாசிங்க. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். அதை நீடிய சாந்தமா இருந்தீங்க, நீங்க தான் மகா புத்திசாலி. முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார். முற்கோபி என்ன பண்ணுவான்? புத்தியினத்தை வெளிப்படுத்தும். டக்குன்னு கோபம் வந்தோடனே சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிடுவோம், உளரக்கூடாதுல உளறிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் மாட்டிக்குவோம். மாட்டிட்டு அப்புறம் நம்ம முழிக்க வேண்டியது, ஐயோ கோபத்தில் சொல்லிட்டேனேன்ட்டு நம்ம தலையை சொரிய வேண்டியதுதான். அதனால முற்கோபி தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால கோபத்தை அப்படியே நீங்க அமுத்தி வைங்க அப்படின்னு சொல்லாரு. பிறரையும் நம்ம கோபப்படுத்தக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். கலாத்தியர் 5:26 வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும். பாத்தீங்களா, மற்றவர்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாமும் கோபப்படக்கூடாது, மற்றவர்களை கோபப்படுத்த கூடாது. ஒருவர் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமையும் கொள்ளாதீங்க. யாக்கோபு 1:19 வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாக. பாத்தீங்களா, கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக. ஒருத்தர் ஏதாவது பேசுறாங்க, ஏதாவது சொல்றாங்கன்னா தீவிரமா கேட்கணும். காதுல பிரசங்கத்தை தீவிரமா கேட்கணும். டைம் ஆச்சுன்னு சொல்றாரு தவிர மனுஷன் மயக்க வைக்க மாட்டேன்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. சரியா? இன்னும் தீவிரமா கேட்கணும். என்ன சொல்றாரு பார்த்து, என்ன தீவிரமா கேட்கணும். ஆனா கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க. பேசுகிறதற்கு பொறுமையாயும், பேசும்போது பொறுமையா பேசுங்க. கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். லாஸ்ட் ஆப்ஷன் தான் என்னது? கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கும்ல, லேட்டாக வரணும். ஆனால் இது நமக்கு எங்கே வருது? மூக்கு மேலே வருது. முன்னாடி வந்து நிற்கிது கோபம். ஆனால் பைபிள் லிஸ்ட்டு படி கோபம் எங்கே இருக்கணும்? பின்னாடி இருக்கணும், ரொம்ப பின்னாடி இருக்கணும். அப்படி நம்ம வச்சிருந்தது அதை தான் ஆண்டவர் சொல்ல பின்னாடி இருக்கணுன்றாரு. கடைசியா மத்தேயு 5:1-12 வரைக்கும் வாசிங்க. பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. நல்ல வசனத்தை மட்டும் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு தாழ்மையா இருப்பதற்கு சில ரகசியம் சொல்றாரு பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன சொல்றாரு பாருங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. எளிமையா இருக்கணும், கோபப்படக்கூடாது, தாழ்மையா இருக்கணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்மளை எத்தனை அடிச்சு துன்பப்படுத்தி துயரப்படுத்தினாலும் நம்ம பழி வாங்கக்கூடாது, நம்ம அதை சகிக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்தமா இருந்தா பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமிக்கே நீங்க தான் ராஜா. நீங்க சாந்தமா வாழ்ந்து பாருங்க, நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதிமான வாழ ஒப்பு கொடுங்க, கோபப்படாதீங்க, நீங்க திருப்தி அடைவீங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்க கூட சண்டைக்கு வர்றவங்க எல்லாம் பார்த்து நீங்க இரக்கப்படுங்க. சத்த பண்ண சிலுவையில தொங்கி விட்டு இருக்கும்போது இவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரேனாரு. என்ன அழகா சொன்னார் பாருங்க. அவங்க மேல இறக்கப்பட்டார். என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இவங்களை தண்டிங்கன்னு சொல்ல, இறக்கப்பட்டு அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார் பாருங்க. அது போல உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை பத்தி நீங்க இறக்கப்படுங்க, உங்களை மேல கர்த்தர் இறக்கப்படுவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்க தேவனை பாப்பீங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு பேர் பெறுவீங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க நீதிமானா இருக்கனால உங்களை நிறைய பேருக்கு துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம், அவங்க மேல கோவப்படாதீங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்களுக்கு தான் பரலோகத்தை ஆண்டவர் தருவாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீ கோவப்படாம இருந்தீங்கன்னா, சண்டை போடாம இருந்தீங்கன்னா பரலோகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நிமித்தம் உங்க மேல பொய்யா பித்தலாட்டமா என்ன சொன்னாலும் கவலைப்படாத, கோபப்படாத, அவங்களை பழி வாங்கிறாத, அவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, நீ பாக்கியவானாய் இருப்பாய். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இதனால சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அதனால நீங்க சகித்து சண்டை போடாம இருந்தீங்கன்னா பரலோகத்துல மிகுந்த பலன் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். முதல்ல இருந்த ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் இப்படிதான் பண்ணாங்க. 12 வரைக்கும் படிச்சுட்டீங்களா? 12 வரைக்கும். இதே தான் முதல்ல இருந்த ஆட்களுக்கு இதே தான் நடந்துச்சு. அவங்களும் பொறுமையாக இருந்து தான் பரலோகம் வந்தாங்க. அதனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. கோபம் வந்துச்சுன்னா நல்ல அதை அடக்கி ஆளுங்க. ஏதோ கோபத்தில் நீங்கள் சண்டை கிண்ட போட்டாலோ சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்குள்ளே மன்னிப்பை கேட்டு அல்லது ஒப்புரவாகுங்க. அவங்க மேலே இருக்கிற கோபத்தை விட்டு தள்ளுங்க.
கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே நம்ம எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டார். சின்ன பாவமாக இருக்கலாம், ஆனால் அது நிமித்தம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் எத்தனையோ விதமா நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சின்ன காரியம் நினைக்கலாம், ஆனால் இது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாமல் தடை செய்கிறது. கடந்த நாட்களில் பார்த்தோம், பெருமை, கீழ்ப்படியாமை, பொறாமை, பொய். இன்றைக்கு பார்த்த கோபம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும். யாரும் நான் எனக்கு கோபம் இல்லைன்னு சொல்ல, நான் கோபப்பட்டதே இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றவர்கள் செய்கிற நிமித்தமாக நம்ம கோபப்பட்டு அது நிமித்தமாக பாவத்தை சம்பாதித்து ஆசீர்வாதங்களை இழந்து கொண்ட நாட்கள் அநேகமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கு. இந்த காலை வேளையில் இந்த செய்திக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? தகப்பனே, இந்த செய்தி மூலம் என்னோடு பேசியிருக்கீங்க. நான் கோபப்படுவது உண்டு, ஆனாலும் பாவம் செய்து விடாமல் என்னை காத்து கொள்ளுங்கன்னு சொன்னேன். இனி நான் கோபப்படாமல் காணப்பட எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. நீடிய சாந்தத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு பொறுமையை தாங்கப்பா. பொறுமை அல்ல, நம்முடைய ஆண்டவர் ஏசப்பா கிட்ட இருக்கிற குணங்களில் எவ்வளவு பாருங்க. பொறுமை அல்ல, அவர் நீடிய பொறுமை உள்ளவர். சாந்தம் மாத்திரம் அல்லவர், நீடிய சாந்தம் உள்ளவர். கிருபை உள்ளவர் மாத்திரமல்ல, மிகுந்த கிருபை உள்ளவர். ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒரு அடைமொழியை தேவன் வைத்திருக்கு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டானா நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் இடத்துல எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற குணங்கள். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உம்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம்மை சரி செய்ய தேவன் விரும்புகிறார். ஏன்னால் அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. பெருமையின் நிமித்தம் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. பொறாமை படுவதின் நிமித்தம் நாம் நரகம் சென்று விடக்கூடாது. பொய்யின் நிமித்தம் நாம் நரகம் சென்று விடக்கூடாது. கோபத்தின் நிமித்தம் நாம் நரகம் சென்று விடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் மிகுந்த நம் மீது ஒரு கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஒரு விசை நம்மை மாற்ற, ஒரு விசை நம்மை மறுரூபப்படுத்த கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நம்முடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தணிந்துடும். குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கா? பேசாமல் இருக்கீங்களா? இரவோடு இரவு பேசி அன்று இரவே சமாதானம் ஆயிடு. பெற்றோர் இடத்துல இருக்கலாம், கணவன் மனைவியின் இடத்துல கோபமாக இருக்கலாம், பிள்ளைகளும் பெற்றோர் இருக்கலாம், அல்லது மாமியார் மருமக்கள் மத்தியில் பிரச்சனைகள், அது நிமித்தம் கோபங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி துக்கப்படுத்தி காயப்படுத்தி அது நிமித்தம் ஒரு வைராக்கியத்தை நம்ம சம்பாதித்திருக்கு. ஒரு சின்ன பாவம் செய்து அது மேலே மேலே பில்டப் ஆகிட்டே இருக்கும். அது கற்கள் கட்டிடம் போல அது மேலே 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 எழும்பி கடைசியிலே நம்மை அது முற்றிலுமாய் தள்ளிவிடும். இதனால எத்தனை நம்ம வேதத்தில் நமக்கு எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கு. எதையுமே தேவன் மறைக்கல. கோபத்தின் நிமித்தம் அது வருகிற அடுத்து வர்றது என்னன்னா எரிச்சல். கோபப்பட்டு பட்டு கடைசியில் எரிச்சல் வந்துடும். யாரை பார்த்தாலும் எரிச்சல், பேசினா எரிச்சல். எனவே இந்த கோபத்தை கலைத்து ஆண்டவர் சொல்லுங்கப்பா, என்னை ஒரு விசை தாழ்த்துறப்பா,
தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர், அந்த இரக்கத்தை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லுங்க. யார் இதில் நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி என்பதற்கு யாருமே இல்லை. எல்லாமே பாவம் செய்தவர்கள். எல்லாருமே இதில் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் சின்ன சின்ன தவறுகளின் நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். மோசையோட வாழ்க்கையில பார்த்தோம். பேசு என்றால் அடித்தார், அது நிமித்தம் அவரோட ஆசீர்வாதம் போச்சு. கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. கானானை பார்க்க தான் செய்தார். எவ்வளவு அருமையான கானான்! தேவனே அவரை அழைத்து சென்று கானானை பாருன்னார். ஆனால் பிரவேசிக்க வைக்க அவராலே முடியல. ஏனென்றால் அது மோசை செய்த அந்த பாவத்தின் நிமித்தமாக இப்படி காணப்பட்டது. எனவே நம்முடைய பாவம் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது, மதிலாக நிற்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு சொன்னாங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாவீதனோட பொறுமையை பார்த்தோம். எப்படிப்பட்ட ஒரு சொன்ன, தன்னுடைய கைக்கு சவுல் கிடைத்தாலும் அவரை கொன்று போடாமல் இவர் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் என்ற அந்த காரியத்தை அவர் உறுதியாய் இருதயத்தில் வைத்திருந்தார் தாவீது. வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை அவர் பயன்படுத்திக் கொள்ள, அதை அவர் சாதகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று நாம் எப்படி எந்த வாய்ப்பு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்பதிலே நாம் அதை கண்ணோக்கமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னப்பா, அப்படிப்பட்டதான பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. சில நேரங்களில் நம்மை தூண்டினாலும் சரி, பேசும்படியாக, எரிச்சல் உண்டு பண்ணும்படியாக, கோபப்படும்படியாக அநேக காரியங்கள் வருது. என்னை நான் தாழ்த்துகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய தாழ்மையை நினைத்திருக்கிறார். ஒரு விசை நம்மை கழுவ தேவன் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஒரு விசை நம்மை சுத்திகரிக்க தேவன் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு விசை நம்மை மறுரூபப்படுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்காரு. என் இருதயத்தை உம்மிடத்துல தரப்பா. என்னை ஒரு விசை கழுவுங்க, ஒரு விசை சுத்திகரிங்க. உங்க ரத்தம் ஒன்று ஆண்டவரை குறைவுபட்டு போலப்பா. இன்றும் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஜீவனோடு அது பேசிக்கொண்டு இருக்கிறதாப்பான்னு சொல்லுங்க. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யோபோட வாழ்க்கை எவ்வளவு சாட்சியான வாழ்க்கை. தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு நாளும் குறை சொல்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம் சொல்றார். அது நிமித்தமாக இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய ஜனமே, கோபத்தின் நிமித்தமாக, பாவங்களின் நிமித்தமாக எதையெல்லாம் நீ இழந்து போயிருக்கியோ, இன்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தா போதும், எல்லாவற்றை 2 மடங்காக திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உன்னால் அதை திருப்பிக் கொள்ள முடியும். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம சப்மிட் பண்ணா போதும், சரண்டர் ஆனா போதும், முற்றிலும் அர்ப்பணித்தால் போதும், எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் நாம் சுதந்திரிக்க கொள்ள முடியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு பிரசங்கிக்கும் போது அதானே சொன்னார். மத்தேயுல அழகாக வாசித்தோம். எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியை செய்கிறவர்கள் திருப்தி ஆவார்கள். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யமே அவர்களுடையது. எவ்வளவு அழகான எளிமையான பிரசங்கம். ஆனால் இது கடைபிடிக்க மிகவும் கடினம்.
ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? அவர் அப்படி வாழ்ந்து காட்டினார். அவருடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோம். அவர் சாயலை ஆண்டு விட்டு, அப்பா உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க அப்பான்னு கேளு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. கோபப்படுவதற்கு தாமதமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்ட கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்முடைய புத்தியினத்தை தான் அது வெளிப்படுத்தும். கோபப்படுவதனாலே தேவையில்லாத வார்த்தைகளை தான் நாம் பேசி விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. உங்கள் இருதயமாகி உங்கள் கண்களை நீங்கள் அதை பார்க்கலாம். மனக்கண்களை நீங்கள் அதை கண்டு கொண்டு இருக்கிறீர்கள். அதை நான் ஆவியிலே உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நான் கோவப்பட்டேன்ப்பா, அது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கேன். இந்த இடத்துல நான் கோவப்பட்டது நிமித்தம் என்னால் அந்த நீதியை நடப்பிக்க முடியல. இந்த இடத்துல நான் கோபப்பட்டது நிமித்தம் புத்தியினம் தான் வெளிப்பட்டது. நான் புத்திமானா நடந்து கொள்ள முடியல. தேவனுடைய பிள்ளையாய் என்னால் நடந்து கொள்ள முடியல. தேவனை நான் அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியல. தேவனுடைய அன்பை நான் காட்ட முடியல. தேவனுடைய இரக்கத்தை அவர்களுக்கு என்னால் காண்பிக்க முடியல. ஆண்டவர், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஓ ஜீசஸ், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு. நம்மை ஆளுகை செய்கிறவர் ஒருவர் உண்டு. அப்பா, என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையில நான் அர்ப்பணித்தேன். இந்த வாரம் முழுவதும் என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயான்னு சொல்லுங்க. தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ, அபிஷேகத்தை கட்ட இந்த ஆலயம் முழுவதும் உங்கள் மீது ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி உங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு உகந்த சாட்சிகளாக, ஓ கட்டப்பட்ட மாளிகையாக தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். ரீகாலா துகரபா ஷதரகலபா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று பக்தன் சொல்லுவது போல எல்லாவற்றிலும் நம்ம சுகித்து இருக்க தேவன் விரும்புகிறார். எல்லா அடைப்பட்ட கதவுகள் திறக்க விரும்புகிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நாம் சுதந்தரிக்க கர்த்தர் வாஞ்சியா இருக்காரு. ஓ ஜீசஸ், பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, ஏன் இந்த கோபம் தான் இந்த தடை? ஏன் அந்த வெண்கல கதவுகள் உடைக்கப்படலை? ஏன் இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படலை? கடந்த நாட்களாக பார்த்து வந்த ஒவ்வொரு பாவமாக பில்டப் பண்ணிட்டே இருக்கும். எல்லாவற்றையும் அப்படியே கட்டப்பட்டிருக்கு. என்னை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். புது சிருஷ்டியாய் உருவாக்க விரும்புகிறார். இதோ பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின புதிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கசப்பு, வெறுப்பு, காயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் களைந்து போட விரும்புகிறார். ஓ ஹalleluya. அர்ப்பணித்தால் போதும், அவரிடத்துல நீ சரண் அடைந்தா போதும், தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக தணியட்டும். அது நீதியை நடப்பிக்காது, நம்முடைய புத்தியினத்தை வெளிப்படுத்தும். எனவே இந்த கோபத்தை விட்டு ஒழித்து நீடிய சாந்தத்தை தரித்துக் கொள்ளுவோம். நல்ல அமைதியான ஆவியை தரித்துக் கொள்வோம். நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் தர்றதில்லை, தெளிந்த புத்தி, தெளிந்த ஆவியை நமக்கு தருகிறார். அது பியூரிஃபை, பரிசுத்த ஆவி. அதற்கு பெயர் சுத்த ஆவி கூட அல்ல, அது பரிசுத்த ஆவி. நம்ம ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வேதம் பரிசுத்த வேதாகமம். நம்மை அப்படியாக பரிசுத்தமாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக, நீதியின் மேல் நீதி செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ அருமையான தேவனுடைய ஜனமே, அருமையான தேவனுடைய சபையே, ஓ இந்த பரிசுத்தத்தை நாடலாமா, இந்த பரிசுத்தத்தை தேடலாமா, இந்த பரிசுத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாமா, ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த மனமகிழ்ச்சியின் உயிர்த்த இந்த கால வேலைக்காய் நன்றி. இம்மட்டுமா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்களுக்குள் ஆண்டவரே இருக்கிற எல்லா குறைவுகளையும் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அதிலே ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து உம்மிடத்திலே நாங்கள் ஆண்டவரை முற்றிலும் டோட்டலி நாங்கள் சரணடைகிறோம். தகப்பன், எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்திலே நாங்கள் அப்படி வாழணும், எங்கள் சபையில் நாங்கள் அப்படி வாழணும், எங்கள் ஆண்டவரே சங்கத்துக்குள்ளாக, எங்கள் கிராமத்தில், எங்கள் உறவுகள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாய் வாழ எங்களை நாங்களே சபையாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்கள் நாமத்துக்கு மகிமை வர பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கூட கர்த்தாவே, இந்த நாளில் என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ அந்த தேவையில எல்லாம் கர்த்தர் சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டி கொள்ளுங்க. காய்ச்சல், தலைவலி, பலவீனங்கள், உடல் சோர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக பிரசனம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஓ பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் வர பண்ணுவேன் என்று சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஆற்றி அரவணைத்து நீங்க அனுப்புறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன விருப்பத்தோடு வந்திருக்காங்களோ, இந்த தேவை இந்த வாரத்தில் எனக்கு சந்திக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புவீராக. அவர்கள் தேவையில்லை இந்த வாரத்தில் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை தாங்க. குழந்தை இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை தாங்க. வீடு இல்லையே, நான் வாசல்ல இருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கர்த்தர் தருவீராக ராஜா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துங்க. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொன்னீரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும். யோபுவை மாத்திரம் நீர் ஆசீர்வதிப்பது அல்ல, ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தகப்பன் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மையே நம்பியிருக்காங்க. ஓ எங்கள் நம்பிக்கை நீங்க தான் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆசீர்வதித்து அவர்கள் பெருகுவதை நாங்கள் காண கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. எக்ஸாம் நாட்களில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் தருகிறையா தகப்பனே. சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் ஒன்று வராதபடி பிள்ளைகளை கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல போஷாக்கை கர்த்தர் நீர் தாங்க அப்பா. பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. இந்த கடைசி நாட்கள் நல்ல படிக்க ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே மனப்பாடம் செய்ய ஆண்டவரே, நல்ல புரிந்து கொண்டு அதை படிக்க கர்த்தர்
கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எக்ஸாம் நாட்கள் உங்கள் கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அதை கரெக்ஷன் பண்ணல எல்லா ஸ்டாஃப் கண்களும் உங்கள் தயவு காணப்படட்டும் அப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய பேரை கர்த்தர் நீர் பெருமைப்படுத்துவீராக. பூமியிலே கர்த்தர் பேரை பெருமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணித்தாங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவ ஆண்டவரே. கையிட்டு செய்கிற பிரயாசங்களை தெய்வ கரம் இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் செழித்து இருக்க கர்த்தர் உதவி செய்ய. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னீர். இன்று முதல் துளிர்க்கட்டும், இன்று முதல் ஆசீர்வாதத்தை காணட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள்லேருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. எந்தெந்த நெருக்கத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நெருக்கங்களிலிருந்தும் பிள்ளைகளை கர்த்தரை விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. ஊழியர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சபையார் விடுவிக்கப்படுவார்களாக. ஓ விடுதலையின் நாயகன் வெற்றி வேந்தன் நீர் அல்லவா ராஜா. உம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை தலையை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், பெருமையாக்குகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.